வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்வில் இன்று நமது அரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக திரு ஜி.கே. தாஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக பொறுப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்கள் ஒரு முதுபெரும் அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியின் தலகர்த்தர்களில் ஒருவராக இருந்தவர். இன்றைய நாட்களில் தேர்தல் பரப்புரை முடியும் தருவாயில் இந்த தேர்தல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? காங்கிரஸிற்கு அது ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையாக இருக்குமா? உங்களது கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த தேர்தல் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான போராட்டம். ஒருபுறம் பாரதிய ஜனதா என்ற அமைப்பு பணக்காரர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது, மறுபுறம் காங்கிரஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சிகள் பணக்காரர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறதா, போராடி கொண்டிருக்கிறதா? போராடி கொண்டிருக்கிறது, வேலை செய்கிறது, எல்லாமே சேர்ந்து அதுக்காகத்தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவில் உள்ள 1% பணக்காரர்களுக்காக உழைக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி அடித்தளத்து மக்கள், தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி. காரணம், அவர்கள் இந்த வர்க்கத்துக்கு, அதாவது அடித்தளத்து மக்களுக்கு இடஒதுக்கீடை எதிர்ப்பவர்கள். அவர்கள் உயர்ஜாதி மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு அமைப்பு. நீங்கள் கேட்கலாம், ஏன் பல்வேறு தலைவர்கள் அதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட அதில் இருக்கிறார்கள் என்று. அண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ராமர் கோயில் கட்டினார்கள். அதில் நமது திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதிக்கு அழைப்பு இல்லை, முதல் குடிமகள் என்று போட்டுகின்றார். இன்னொன்று, பாராளுமன்றம் கட்டணம் கட்டினாங்க, அதில் அவங்களுக்கு கூப்பிட்டு கௌரவிக்க முடியல. காரணம், அவங்க பேரளவிற்கு இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அடித்த அந்த கனியை புசிப்பவர்கள் உயர் ஜாதி மக்கள் தான். இவங்களும் நாம்கே வாசம் இல்லையா, அதே மாதிரி பயன்படுத்தி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள், நான் உயர் ஜாதி இல்லை, நான் மற்ற மக்களுக்காகத்தான் செயல்படுகிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் இது உங்களுக்கு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களுடைய இது அதிகாரம் அவர் கையில் மட்டும் இல்லை, நாக்பூரில் தான் அந்த அதிகாரம் இருக்குது. அவங்க டிக்டேட் பண்ணுறதுக்கு இவர் டான்ஸ் ஆடுறாரு, அவ்வளோதான். ஏற்கனவே சொன்னேன், வலிமையான ஒரு பிரதமர், வலிமையான அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பொம்மை அப்படின்ற நிலையில் பேசுகிறீங்களே. கட்டாயம் பொம்மை தான். பொம்மை அவரால் செயல்பட முடியாது. இப்போ அவங்க இப்போ தேர்தல் முடியுது, இது சப்போஸ் ஒரு நெக் டு நெக் ஒரு இது வருதுன்னு சொன்னால், ரிசல்ட்டு இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் ஒரு நெக் டு நெக் ஃபைட் வருதுன்னா, அடுத்தது பிரதமர் அவர் இல்லை, மாற்றிடுவாங்க, கட்டாயம் மாற்றிடுவாங்க. அதுதான் யதார்த்த நிலவரம். அவங்க ஒட்டுமொத்தமான இந்த இதில் நீங்கள் தலிபான் பார்த்துருப்பீங்க, ஆப்கானிஸ்தானில் மத ரீதியாக மக்களை மழுங்கடிச்சு, மூளையை செலவு பண்ணி மத ரீதியாக மழுங்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தலிபான் பெண்கள் கல்வி அதெல்லாம் அவங்க வேலைக்கு போகக்கூடாது, இப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி கொச்சப்படுத்திட்டு அந்த நாடு குட்டிச்சவராக போச்சு. அது மாதிரி எந்த ஒரு நாடு மத துவேஷங்களை பரப்பி மக்களை வழி நடத்தி மக்களை ஏமாற்றி அவங்கள மூளையை மழுங்கடிச்சு போடுறாங்களோ, அந்த நாடு அழிஞ்சு போகும். இப்போ இந்தியாவின் வளர்ச்சி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது வளர்ந்துக்கிட்டே இருந்தது, குறியீட்டு என்ன இருந்தது, உலக அளவில் நல்ல பேர் இருந்தது. இப்பொழுது ஐநா சபையும் எதுக்குறான், அமெரிக்காவும் எதுக்குறான், ஜெர்மனியும் எதுக்குறான், எல்லா இதுவும் அந்த சிஏ சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, உடனே இங்கே குழப்பத்தை விளைவித்து மீன்பிடிக்கிறாங்க. இவங்க பிஜேபிங்கிறது ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி அதில் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறதில்லை, குழப்பத்தை உருவாக்கி மக்களை என்றைக்குமே ஏழ்மையாக வச்சுக்கணும். பொதுவாக சர்வாதிகாரிகள் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. மக்கள் வசதி ஆகிட்டாங்கன்னா திங்கிங் பவர் வந்துடும், அவனுக்கு படிப்பறிவு கொடுக்கக்கூடாது, அவனை கீழ் மட்டத்தில் அடித்தளத்திலேயே வச்சுக்கிட்டு ஓட்டு வங்கியாக மட்டும் பயன்படுத்தணுங்கிற அந்த கான்செப்டில், அந்த மென்டாலிட்டியில் தான் பிஜேபி கட்சி இருக்குது. அதில் இவர் மோடி அவர்களும் அதில் பெரும் பங்கு வகிக்கிறார். இங்கே மோடி அவர்களுக்கு வரலாறு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். 2002 கோத்ரா கலவரம்,
கோத்ரா கலவரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுக்கு வந்து உலக நாடுகளே கண்டனம் பண்ணிச்சுது. மோடி அவர்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு விசா கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்க. அமெரிக்கா உட்பட பெரிய நாடுகள் எல்லாமே மோடி அவர்கள் வெளிநாட்டு போகக்கூடாதுன்னு இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். மக்களை ஏமாற்றி பேச்சு திறமையில் ஏதோ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் அதை மாற்றினாங்க. அந்த விசாவை வந்து கண்டிஷனை மாற்றினாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு இரக்கம் இல்லாத மனிதர்கள் கொண்டது தான் பாரதிய ஜனதா கட்சி. இதில் வந்து ஏழைகள் வளரணும்னு நினைக்க மாட்டாங்க. அங்கே ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கணும், எப்பவும் இருக்கணும். இப்போ வந்து இங்கே ஒரு கொடிய ஒரு நோய் வந்தது, கொரோனா நோய் வந்தது. கொரோனா நோய் சமயத்தில் என்ன பண்ணோம், பிரதமர் வந்து நீங்கள் கைதட்டுங்கன்னார். நீங்கள் இது கைதட்டுங்க, விளக்கு பிடிங்க, அப்படி இப்படின்னு இதெல்லாமோ வந்து இது பண்ணார். ஒரு சயின்டிஃபிக்காக அது ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை. மத போதகர்கள் சொல்கிறாங்க பரவாயில்ல, ஒரு மடாதிபதியோ அல்லது இன்னொரு அமைப்பினரோ சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்குவோம். பட் இவங்க ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது இட் சுட் பி ஏ ப்ரூவன் ரெக்கார்டு. அது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தைக்கு மரியாதை உண்டு. இன்றைக்கி வந்து அது ஏளனமாக்கப்பட்ட ஒரு செய்தியாக போச்சு. ஆகையினால இதை வந்து வளர்ச்சிக்கான கட்சி இல்லை. இந்திய மக்களோ இந்திய நாட்டு மக்களோ இந்தியாவோ வளர்கிறதுக்காக பாரதிய ஜனதா பாடுபடலை. அதான் நீங்கள் சொத்து மதிப்பு இன்னைக்கு பார்த்தா 2225 மடங்கு பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி அம்பானிக்கு இது வந்து 400 மடங்கு உயர்ந்திருக்கு. இந்தியாவில் பெரிய பணக்காரங்கள் வந்து 70% சொத்தை வந்து ஒரு 22 பேர் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் அதானி அம்பானிக்கெல்லாம் இந்த மாதிரி உதவி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தொழிலதிபர்களும் வளர்க்க வேண்டாம்னு சொல்லலை சார். வளரணும். இந்தியா உலகம் அளவில் அவங்க தொழில் பண்ணணும். நீ வந்து வெளிநாடு போகிறேன்னா ஆஸ்திரேலியா போனார், முதல்ல ஆஸ்திரேலியா போனார். அம்பானியை கூப்பிட்டுட்டு போனார் ஃப்ளைட்லேயே. கூப்பிட்டுட்டு அதானியை கூப்பிட்டுட்டு போனார் ஃப்ளைட்டில் போய்ட்டு. அங்கே ஒரு நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி கொடுத்தாரு. அந்த இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சொல்லி லோன் வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி இது பண்ணிவிட்டு பிளான் பண்ணோம். இது இல்லை, இங்கே பரவலாக பண்ணணும். இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டையும் நீங்கள் டெவலப் பண்ணணும், தப்பு இல்லை. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை டெவலப் பண்ண அவனுக்கு ஊக்கம் கூட தப்பு பண்ணல. நீ அவனுக்கு இதெல்லாம் இப்போ இன்னைக்கு எஜுகேஷன் கல்வி கடனை வந்து ரத்து பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது வந்து ஒரு 5000 கோடி 6000 கோடியோ தான் கல்வி கடன் இருக்குது. அதை வந்து ரத்து பண்ண மாட்டேங்கிறான். 22,000 கோடி 90,000 கோடி வந்து அவனுக்கு ரத்து பண்ணுறீங்க. அது லோன் பெருநிறுவனங்களுக்கு இது வந்து நீங்கள் வரா கடன் சொல்லிட்டு ரத்து பண்ணுறீங்க. ஸோ இது வந்து டெஸ்பேரிட்டி. அதை இவனை ஒழிச்சிக்கிட்டு அவனை வளர்க்குறது. அது மாதிரி பண்ணாமல் ஒரு நியூட்ரலாக. இப்போ காங்கிரஸ் பீரியட்லேயும் வந்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வளர்ந்தாங்க, உலக அளவுலேயும் வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு பண்ணலை. இன்னொன்று வந்து இந்த பங்கு பத்திர ஊழலில் வந்து இப்போ இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஒரு சீனியர் சிட்டிசன் அதிர்ச்சியாக இருந்தது. பிரதமர் நேற்று இப்படி சொல்கிறாரு, பங்கு பத்திர ஊழல் வந்து பங்கு பத்திரம் வந்து சரியான முடிவு தான், கரெக்டு தாங்கிறார். சுப்ரீம் கோர்ட்டு கார் உமிழ்ந்தான், பொதுமக்கள் எல்லாம் கார் உமிழ்றான். வெளிநாடுகளெல்லாம் வந்து இதை வந்து பெரிய பெரிய ஊழலுங்கிறான். தேர்தல் பத்திரம் சொல்கிறீங்க? தேர்தல் பத்திரம் பெரிய ஊழலுங்கிறான். அதில் வந்து ஒரே ஒருத்தருக்கு ஊழல், இந்த பணத்தில் நீங்கள் அதாவது இந்த ரெய்டு பண்ணுறான், ஈடியை வச்சு ரெய்டு பண்ணுறான், நேராக பங்கு பத்திரம் கொடுத்துறான், அவனை வச்சு எக்ஸாட்ரேட் பண்ணுறான். 3,50,000 கோடி ரூபாய் இது மாதிரி ஈடி ரெய்டு பண்ணி இந்த பங்கு பத்திரத்தில் அவன் பணம் இந்த எலக்ட்ரோல் பாண்டில் பணம் கட்டின உடனே அவனுக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கு. செய்தியை பார்க்கும்போது பேரதிர்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்தியாவிற்கு லாயக்கில்லை. அது சரியான ஆட்சியாக இருக்க முடியாது. மக்கள் வளர்ச்சிக்காக இது இல்லை, இது தனி நபர்களுக்குடைய துதிபாடுகின்ற ஒரு ஆட்சியாக அமையக்கூடாது. அதனால் தமிழக மக்கள் அதில் வந்து தெளிவாக இருக்காங்க. நல்ல படிப்பறிவோடு நல்ல இதோட ஞானத்தோடு இருக்காங்க. சில தனி மனிதர்களுக்கு வந்து பினாமின்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் காசெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கே பினாமியாக அதானி செயல்படுகிறாருன்னு சிலர் சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திட்டங்கள் தீட்டுறதெல்லாம் அதானி அம்பானி அந்த குரூப் தான் திட்டங்கள் தீட்டி இவங்க பினாமி மட்டுமல்ல, கொள்கை ரீதியாக அவங்க தான் முடிவெடுப்பாங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணு, அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம், ஏழைகள் வயத்தை அடிச்சுட்டு நம்ம எல்லாம் சுருட்டிடலான்னு அவங்க கணக்கு போட்டு கொடுக்கலாம். இவங்க இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் தான். ஒரு புறம் ஆர்எஸ்எஸும் மறுபுறம் அம்பானி அதானியும் இந்த ஆட்சியை நடத்துகிறான்னு சொல்லிட்டு வரீங்களா? இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து பொதுவாக வந்து ஏற்கனவே கம்பேர் பண்ண தலிபான் மாடல், அவங்களுக்கு மைண்ட் செட்டு மூளை செலவு செய்யப்பட்ட ஒரு இனம் அது ஆர்எஸ்எஸ்ங்கிறது. அவங்க வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு கெடுதல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், சில தடவைகள் அவங்க தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் இருந்திருக்கு. தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்திய நாட்டு விடுதலைக்காக அவங்க எந்த கான்ட்ரிபியூஷனுமே இல்லை. இந்தியாவை விடுதலைக்காக காட்டி கொடுத்த குரூப்பு தான். சவார்கரை பொறுத்த அளவில் மன்னிப்புங்கிற வரலாறு கூட இருக்குது. அது மாதிரி அப்படிப்பட்டது. அடுத்து இன்னொன்று வந்து இந்த நாடு, எந்த நாடு வந்து அமைதியாக இருக்கிறதோ, அமைதியான சூழ்நிலை இருக்கிறதோ, அப்போ அந்த நாடு வளர்ச்சி அடையும். இங்கே வந்து எப்பவும் நீங்கள் தண்ணியை கலக்கி விட்டுட்டு மீன் பிடிக்கிறது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எப்பவும் கொதிநிலையிலேயே மக்களை வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி முற்றிலுமாக போயிடும். பிரேக்கிங் நியூஸ் வராத நாட்களே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆமாம், அது மாதிரி ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு அதை பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஏற்கனவே காந்தியை கொண்டது கூட இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு தான் கொண்டான். வேறு ஆர்எஸ்எஸ்காரங்க கொண்ட பண்ணுமே, கோட்ஸே கொண்டது காந்தியை சுட்டவன் இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு இது பண்ணான். ஸோ இது மாதிரி வந்து போலித்தனமான வாழ்க்கை, ஒரு நேர்மையான ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நாட்டு வளர்ச்சிக்காக இது இல்லை. ஆகவே இந்த அமைப்பு வந்து வளரக்கூடாது. உலக அளவில் வந்து இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவை தான் ஏற்படுத்தும். பிஜேபிங்கிற கட்சி வந்து மக்கள் நலன் சார்ந்த கட்சி இல்லை. நீங்கள் வளரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், பல இடங்களை பிடிப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது நீங்கள் ஒரு பொதுவாக இந்தியாவில் 2700 அளவில் எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 725 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்கள், பாரதிய ஜனதாவால் விலைக்கு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்கள். அதனால தான் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இப்போ சொல்லியிருக்காங்க, யாராவது கட்சி மாறினால் உடனடியாக பதவி போயிடும், எம்எல்ஏ பதவி போடும்னு மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்திருக்காங்க. 725 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி இப்போ இன்றைக்கெல்லாம் பல்வேறு மாநிலங்களில், இப்போ மகாராஷ்டிராவிலேயோ அல்லது மத்திய பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற பல்வேறு மாநிலங்களில் அவங்க ஆட்சி இருக்குன்னா விலைக்கு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்களை வச்சு தான் ஒட்டு வச்சுருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டு வரல. இப்போ அப்படிப்பட்ட ஆட்சிகள் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. மேனிப்புலேட்டிவ் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அருமை சகோதரர் அண்ணாமலை வந்தோடனே எல்லா வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாம் அருமை சகோதரர் ஆகிட்டார். ஆமாம், அவர் அருமை சகோதரர் தான். அவர் வந்த உடனே எல்லா கிரிமினல்ஸும் உள்ளே போயிட்டாங்க கட்சியை. ஆகையினால உங்களுக்கு ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. கட்சி வளர்ந்துடுச்சுன்னு, பிஜேபி வளர்ந்து விட்டது என்று இது பண்ணுவேன். இப்போ எனக்கு கால்குலேஷன் என்னென்னா, இது 4வது இடத்துல தான் வரும். 4வது இடத்துல தான் இங்கே வந்து இந்த தேர்தலில் வரும். காங்கிரஸ் கட்சி, இது திமுக உட்பட்ட இந்தியா கூட்டணி அனைத்து 40 தொகுதிகளையும் வெல்லும். 2வது இடத்துல அதிமுக வரும். 3வது இடத்துல நாம் தமிழர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 4வது இடத்துக்கு தான் மக்கள் போகும். என்ன காரணம், மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு கட்சி பிஜேபி. நாம் தமிழர் கட்சி வந்து 3வது இடத்திற்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய ஆளுமைகளை என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை நாங்கள் பெறுகிறோம், அதன் மூலமாக வளர்கிறோம் சொல்கிறாங்க. இப்போ அவர் நாம் தமிழர் வந்து இந்த கட்சியில் அவருக்கு தலைமை குரு யாருன்னா ஆர்எஸ்எஸ்காரர் தான். அவருக்கு ஐடியாலஜியில் தான் பண்ணுறாரு. இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காகத்தான் வந்து அவரை கொண்டு பின்னிறுத்துறாங்க. மோடி மாதிரி சீமானு பொம்மைன்றீங்களா? கட்டாயம் இவரை வந்து பயன்படுத்துகிறாங்க. அவருடைய குருநாதர் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு ஆர்எஸ்எஸ்காரர் தான் குருநாதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆகையினால அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு திமுக ஓட்டையும் அதிமுகவில் உள்ள ஓட்டையும் பிரித்து மக்கள்கிட்ட இது பண்ணுறது, இளைஞர்களை தவறாக வழி நடத்துறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது. அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அந்த இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்க, அண்ணன் வந்து சரியாக தானே பேசுகிறாரு, அவர் வந்தால் நாட்டை மாற்றி காட்டுவார், தமிழர்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலை வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மோடி அவர்களும் அதே தானே பேசுகிறாரு. நாம் வந்தால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும்,
இந்தியாவில் இது ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் பணம் கொடுப்பேன், சுவிஸ் பணத்தை எல்லாம் கொண்டு வந்துடுவேன், இப்படியெல்லாம் அவங்க கதை விட்டால் தானே ஏதாவது பிழைப்பு நடக்கும் வரும். இப்போ மோடி இங்கே அதாவது தமிழகத்திற்கு வரும்போது அவருடைய சாதனைகளை, அவர் செய்த செயல்களை சொல்லாமல் மற்ற கட்சிகளை குறை கூறி வருவது, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? 10 வருஷம் ஆட்சியம் பண்ணார். நீங்கள் குறிப்பிடத்தக்கத்தில் ஒரு நீங்கள் ஒரு பொதுவான ஒரு பொதுமக்கள் சார்பில் சொல்லுங்களேன், ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தாருன்னு சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று. நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்கோம், கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் பணம், இப்போ பாதி பணம் இங்கே உள்ள பணம், அவர் மீதியை போட்டுக்கிட்டு, இது இந்திரா ஆவாஸ் யோசனான்னு இந்திரா காந்தி ஆரம்பித்த ஸ்கீம், இது மன்மோகன் சிங் கொண்டு வந்த ஸ்கீம். அந்த ஸ்கீமுக்கு கண்டினியூட்டி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது பண்ணி ஆகும். அவர் வீடு கட்டலை, அவர் எதையுமே இங்கே வந்து இது பண்ணலை, புதுசாக சந்திரமண்டலத்துக்கு அவரை போகலை, ஏற்கனவே இருந்தது தான். இந்தியா நியூக்ளியர் இது போட்டதே இந்திரா காந்தி. ஸோ இது மாதிரி நிறைய இதெல்லாம் தொடர்ச்சி சார். இது வந்து நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். எல்லா இது உலக நாடுகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இது பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு இதுலேயும். இது வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் மோடி இருப்பார், நாளைக்கு வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருப்பார். யார் வந்தாலும் அதை தான் செய்யணும், செய்ய முடியும். பட் அதை நாட்டை அழிக்கக்கூடாது, நாட்டு மக்களை அழிக்கக்கூடாது. ஏழைகள் வந்து இப்போ 90% ஏழைகளாக இருக்காங்கன்னா ஏழைகளை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும். அதை வந்து காங்கிரஸ் கட்சி கரெக்டாக பண்ணுது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் அழிந்து போகும் என்று பேசுகிறார்கள். அதை பற்றி உங்கள் கருத்து? தன்வினை தன்னை சுடும். இப்போ இவங்க நினைக்கிறத இவங்க தான் அழிஞ்சிருவாங்க. இவங்க தமிழ்நாட்டில் அழிகிறதில்ல, இந்தியா முழுவதும் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். வட இந்தியாவில் எல்லாம் இப்போ வந்து மோடி வந்துடுவாருன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறதுல கற்பனை. இடங்களை பிடிப்போன்றாங்களே, 400 இடங்களை நாங்கள் வெல்வோம்ன்றாங்க. நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சிங்க, 200 இடம் வந்தாங்கன்னாலே பெரிய அதிசயம். 200 இடம் இந்தியாவில் வந்து வெற்றி பெற்றாலே பெரிய அதிசயம். இப்போ தமிழ்நாட்டை தொடர்ந்து அல்லது தென்னிந்தியாவை தொடர்ந்து மற்ற வட மாநிலங்களும் மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். மோடிக்கு எதிரான அலை வீச ஆரம்பித்து விட்டது எல்லா இடத்துலையும். இப்போ மத்திய பிரதேச, இப்போ உத்தரப்பிரதேச தேர்தலில் எந்த அலையும் இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஆன்டி மோடி வேவ் கம்ப்ளீட்டாக இந்தியா முழுவதும் பரவிட்டு, இந்தியா முழுவதும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ண பிறகு டெல்லியில் ஒரு சீட் வராது, ஹரியானாவில் ஒரு சீட் வராது, பஞ்சாபில் ஒரு சீட் வராது, மத்திய யூபியில் வந்து ஒருவேளை அதிகபட்சம் 40 சீட்டு பிடிப்பாங்க, அவ்வளோதான் பிடிப்பாங்க, 40 சீட்டு. காரணம் யூபியில் வந்து பணத்தை எல்லாம் கொண்டு கொட்டினாங்க. இப்போ நம்ம வந்து தமிழர்கள் ₹1 வரி கட்டினாச்சுன்னா 29 பைசா தான் இங்கே கொடுக்குறாங்க. அங்கே வந்து யூபிக்காரன் ₹1 கட்டியாச்சுன்னா ₹2.29 அங்கே கொடுக்குறான். ஸோ ஆகையிலே இந்த பணத்தை எல்லாம் கொண்டு அங்கே கொடுக்குறான். இங்கே ஒன்று வந்து யூபி கொடுக்குறான், இன்னொன்று வந்து குஜராத்துக்கு கொடுக்குறான். இப்போ ஏற்கனவே தளபதி அவர்கள் கூட சொன்னார், இப்போ இங்கே வர வேண்டிய ஒரு 16,500 கோடிக்கு ஒரு திட்டத்தை வந்து அங்கே குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு. ஆக அந்த இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பிளான் பண்ணி அதை வந்து இது பண்ணுறாங்க. குஜராத்திக்காரனை வளர்க்குறதுக்கும் யூபிக்காரனை வளர்க்குறதுக்கும் தான் மோடி செயல்படுறாரே தவிர. தென்னிந்தியா வந்து புறக்கணிக்கப்படுகிறதுன்ற ரீதியில் பேசுகிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில் அவருடைய கூட்டணி பவன் கல்யாண், அந்த நாயுடு எல்லாமே சேர்ந்து மிக பெரும்பான்மையான இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி. இல்லை, அங்கே போட்டி வந்து இப்போ யாருக்குன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் தான் போட்டி, ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சர்மிளாவுக்கும் தான் போட்டி, காங்கிரஸுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் தான் அங்கே போட்டி. இவங்க எல்லாம் செல்லா காசு ஆக்கிட்டாங்க, மக்கள் வந்து நம்பிக்கையை இழந்து விட்டார்கள், அங்கே ஒன்றுமே தேராது. அதே மாதிரி தெலுங்கானாவில் அங்கே ஒன்றுமே இல்லை, போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஸோ சதர்ன் பார்ட் இப்போ மகாராஷ்டிராவிலையும் அதே மாதிரி போலரைசேஷன் ஃபுல்லாக மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக. மகாராஷ்டிரா அதே மாதிரி. இப்போ ராஜஸ்தானில் அந்த அவங்களுக்குள்ளாலேயே தகராறு, இந்த ஜாட்டின மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஆக அதிகபட்சம் வந்து 150 சீட்டு 160 சீட்டு தான் பிஜேபி இந்த தடவை கிடைக்கும், அவ்வளோதாங்க. பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு பேச்சு அடிப்படுது, என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் பதிவு இயந்திரம், வாக்குப்பதிவு இயந்திரம், இந்த இயந்திரத்தில் உள்ள ஏதாவது குளறுபடிகள் மோசடிகள் செய்து ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்து விடுவார்கள். இல்லை, இது வந்து மோடி நல்ல கில்லாடித்தனமாக பண்ணுறாரு. முதல்ல வந்து தேர்தல் கமிஷனர்களை செலக்ட் பண்ணுற மெத்தட், அது வந்து முதல்ல வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி
பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணணுன்னு ஒரு ஆட்சிக்கு வச்சிருந்தார். அந்த சட்டத்தை மாற்றுறார். சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி இங்கே வரக்கூடாது, நானே வந்து பிரைம் மினிஸ்டர், நான் செலக்ட் பண்ணுற ஒரு மந்திரி, அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்னு 3ஐயும் போட்டு இது பண்ணிவிட்டு அவங்க ஆளே கொண்டு வச்சுட்டார். ஒன்று எப்படி எல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அடுத்தது வந்து ஓட்டு இயந்திரங்கள். ஓட்டு இயந்திரத்தில் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும்னு ப்ரூவ்டு நிறைய பத்திரிகைகளில் வருது. இவர் பொன்ராஜ் கூட காமிச்சார், டெமான்ஸ்ட்ரேட் காமிச்சார். அதை இப்படி காமிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து அதை ஏன் எதிர்க்கலை சார்? எதிர்க்கலைன்னா அதாவது ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும், எதிர்க்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ரொம்ப அதுலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சுன்னா இந்தியாவில் ஜனநாயகம் வந்து இது பண்ண முடியாது. ஜனநாயகத்தை மக்கள் மீட்டெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை காங்கிரஸுக்கு இருக்குது. ஜனநாயகத்தை மக்கள் நீங்கள் இந்திய ஒன்றியத்தில் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் இருக்கிற கட்சி காங்கிரஸ். இந்த கட்சி இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் தவறு என்பதை ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் தேர்தலில் நிற்க மாட்டோம், நீங்கள் அதை மாற்றுங்கன்னு சொல்ல ஏன் முடியலை? இல்லை, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இந்த விவி பேடு வந்து இதில் வந்து ரிசிப்ட் கொடுக்கணும் அப்படின்றது இது பண்ணிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ 2% தான் கொடுப்பான்னு சொல்கிறாங்க. மற்ற மாதிரி பண்ணாச்சுன்னா 12 நாள் ஆகும், 6 நாள் ஆகும்னு கதை விட்டுட்ருக்காங்க. இப்போ உலக நாடுகள்லேயே எல்லாமே மாறிட்டாங்க. இப்போ எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த இவிஎம் மெஷின் தயார் பண்ணுற ஒரு இதில் மியான்மார் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கார். சரி, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவர் எனக்கு கூட அவர் பதிவு பண்ணியிருக்கார். மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ வந்து 1 to 50 கரெக்டாக நீங்கள் போடுற எந்த சின்னத்துக்கு பட்டன் அழுத்தினாலும் அந்தந்த இதுக்கு சின்னத்துக்கு போகிறது மாதிரி செட் பண்ணுவாங்க. 50க்கு மேலே, 100க்கு மேலே, 200க்கு மேலே. இப்போ அதிகபட்சம் ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு தான் இருக்கும் அதிகபட்சம். ஸோ அந்த அளவுக்குள்ளால ஏதாவது ஒரு இடையில் ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு போட்டு செட் பண்ணியாச்சுன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். அந்த இது வந்து ஆதாரபூர்வமாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணார். அது வந்து நான் வந்து தேர்தல் கமிஷனுக்கும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுச்சுன்னா, பட் தேர்தல் கமிஷன் வந்து அவங்க கைப்பாவையாக இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது வந்து உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு உடனடியாக இதை மாற்றணும். காரணம் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றில் வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு போகணும், ஆர் அதர்வைஸ் அந்த ரெசிப்டாவது இந்த விவி பேடு அந்த இதில் சிஸ்டத்துலேயாவது கொடுக்கறதுக்கு முன் வரணுங்கிறது தாழ்மையான கோரிக்கை. இது வந்து ரொம்ப காலதாமதமான ஒரு முன்னெடுப்பு இல்லையா? ஏன்னா இது முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுருந்தாலும் அவங்க வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதாவது குளறுபடி பண்ணி வெற்றி பெற்றுட்டாங்கன்னா எந்த பயனும் இல்லாமல் போயிடுமே. இல்லை, அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி தான் 400+1 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 400 இலக்கம் அப்படியே மக்கள் மத்தியில் பதிய வச்சுக்கிட்டு நாங்கள் மேனிப்புலேட் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடுவோம். ஒன்று மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வர்றது, இன்னொன்று வந்து மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வர்றதுங்கிற அந்த இதில் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நாடு போகுமா இல்லை சுப்ரீம் கோர்ட் அதுவரை பார்த்துக்கிட்டு இருக்குமா என்னான்னு தெரியல. பட் ஒன்று, எங்கே வந்து அநீதி நடந்தாலும் கடவுள் ஒன்று இருக்கார், இயற்கை ஒன்று இருக்குது, அது பேலன்ஸ் பண்ணும். இதெல்லாம் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணும். அதுதான் எனக்கு நம்பிக்கை. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த தேர்தல், அதாவது இந்தியா முழுக்க நடக்கிறது, தமிழ்நாட்டில் உங்களுடைய கூட்டணி எத்தனை இடங்களை பெறும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இல்லை, நானும் வந்து இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி அங்கெல்லாம் தேர்தல் இதுக்கு ஒரு 4 நாள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். மக்கள் வந்து எழுச்சியாக இருக்காங்க. இப்போ வந்து இங்கே அதாவது காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்களா திமுக ஓட்டு போடுறாங்கிறது இல்லை, ஆன்டி மோடி வேவ் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கே மட்டும் இல்லை. அண்மையில் பாம்பே போனேன், குஜராத்தும் போயிருந்தேன். குஜராத்லேயும் கொஞ்சம் சேஞ்சு தெரியுது. ஆன்டி மோடி வேவ் தான் இருந்துகிட்ருக்கு. ஆகையினால அதை தூக்கி எறிவாங்க. ஏற்கனவே மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்படுவார். தமிழ்நாட்டில் வந்து 40க்கு 39, பாண்டிச்சேரியில் 40 தொகுதியும் 100% இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர காட்சிக்கு பின் மீண்டும் தொடர்வோம். அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. ஐயா, இப்போ இந்திய ஒன்றியத்தின் தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் தொடர்ந்து நேருவை பற்றி, இந்திரா காந்தியை பற்றிலாம் குறை சொல்லிகிட்டு இருக்கார். அவர்கள் ஆண்டது பல ஆண்டுகளுக்கு முன், அதையெல்லாம் மறந்து ஆனால் இப்போதும் அவர்களை பற்றி நினைவுபடுத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக
சிலர் வந்து நல்லது செய்து பேர் வாங்குவாங்க, சிலர் வந்து மற்றவங்கள குறை சொல்லி பேர் வாங்குவாங்க. அது ஏற்கனவே பிரேக்கிங் நியூஸில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பார் இல்லையா மோடி அவர்கள். அதனால் மக்களை வந்து அந்த கொதிநிலையில் வச்சுக்கணும். நேரு அவர்கள் இந்தியாவில் ஒன்றுமே பண்ணலை, இந்திரா காந்தி அவர்கள் ஒன்றுமே பண்ணலை, தான் தான் எல்லாம் பண்ணோம், தான் தான் இந்த இந்தியாவில் கட்டமைச்சது எல்லாமே கதை விடுறாரு. ஒன்று வந்து மட்டும் புரிஞ்சுக்கணும், அது பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். நேரு பரம்பரை, நேரு வந்து தனக்கு சொத்துக்களை எல்லாம் இழந்து இந்த கட்சிக்காக கொடுத்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தவர். பெரிய கோடிக்கணக்கான பணத்தை வச்சு அந்த காலத்தில் 50s அவர் வந்தவர். 9 வருஷம் சிறையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சீமான் வீட்டு பிள்ளை, சிறைக்கு போக வேண்டிய தேவையில்லை. இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து தன்னை நேரு காந்தியோடு சேர்ந்து இந்த நாட்டுக்காக போராடி விடுதலை வாங்குறதுக்காக போனார். இதை காட்டி கொடுத்த கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் கூட்டம். ஏற்கனவே சபார்கர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னெலாம் பத்திரிகையில் படிக்கிறோம். அவர்களுடைய வழித்தொண்டர்கள் தான் இந்த பாரதிய ஜனதா இவங்க. அடுத்தது வந்து காந்தியை கொன்ன கோட்சேவான்னா வந்து மோடி பரிவாருக்கு வந்து கோட்சே தான் பெரியவராக தெரிவாங்க. கோட்சேக்கு கோயில் கட்டுற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிட்டாங்க. ஒரு கொலைகாரனுக்கு கோயில் கட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்திரா காந்தி வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி நியூக்ளியர் இதெல்லாம் அணு பரிசோதனை பல்வேறு இதில் உலக நாடுகள் எல்லாம் பயப்படும். பங்களாதேஷை போய் ஒரே நாளில் அடித்து உடச்சிக்கிட்டு 2ஆக பிரித்து பாகிஸ்தானை 2ஆக துண்டாடிக்கிட்டு வந்தவங்களாகும் இந்திரா காந்தி. ஒரு வீர மங்கை. அந்த இந்திரா காந்தி அம்மையார் அதை செய்தவர்கள் ஏன் இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்காக அதை செய்ய? அதாவது ஒரு நாடில் வந்து நீங்கள் ஈழத்தமிழரை போயிச்சாச்சுன்னா அங்கே வந்து மொத்தம் ஜனத்தொகை 4 கோடின்னு நினைக்கிறேன். 4 கோடியா 2 கோடியானதில்லை, அவ்வளோதான் ஜனத்தொகை. இலங்கைக்கு ஜனத்தொகை ஒரு 60 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணினாலும் கவுண்டர் ரியாக்ஷன் இருக்கும். பல்வேறு நாடுகள் சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து போல்டாக அடித்தாங்க, போட்டு இது பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு விட்டாங்க. பாகிஸ்தானை 2ஆக உடைச்சாங்க. பாகிஸ்தான் நமக்கு என்றைக்குமே ஒரு த்ரெட்டாக இருந்தது. 2ஆக உடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமைக்கிறாங்க, அடக்கி வாசிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து நீங்கள் இப்போ எது பண்ணாலும் பாதிக்கப்படுவது தமிழர்களாக இருக்கும். இந்த தமிழர்கள் பாதிக்கப்படுறதுக்காக தான் அணுகுமுறைகள். இது வந்து டிப்ளமேட்டிக் இது. நீங்கள் அப்படி நினச்சி சொல்கிறீங்க. ஆனால் இதுவரையில் இன்று வரை காங்கிரஸால் தான் ஈழத்தமிழர்கள் பலர் கொல்லப்பட்டனர், அந்த இனமே அழிந்தது என்று சொல்ல. அதாவது நீங்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கை போகும்போது அங்கே சிங்களவர்களால் தாக்கப்பட்டார். அடுத்தது வந்து விடுதலை புலிகள். விடுதலை புலிகளுக்கு ரோல் என்னன்னா, விடுதலை புலிகள் வந்து அங்கே பெரிய ஒரு 56-58 பெரிய தலைவர்களை கொலை பண்ணவங்க. விடுதலை புலிகள் பிரபாகரன் தலைமையில் என்ன விடுதலை புலிகள் பெரிய நம்ம அதாவது சாத்வீகமாக உள்ள தலைவர்களை 58 பேரை கொலை பண்ணவங்க. இங்கே நம்ம கோடம்பாக்கத்தில் கூட வந்து ஒருத்தரை கொலை பண்ணாங்க. ஸோ இது மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு. நார்வே அரசாங்கத்தில் வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்க. இந்தியாவோட பேசி பிரபாகரனோட பேசி இது பண்ணி வராங்க. பேசும்போது இவர் பிரபாகரன் அவர்கள்ட்ட வந்து நார்வே அரசாங்கம் கேட்குது, நீ வந்து ஆட்சி அமைத்தால், தமிழ் ஈழம் கிடைத்தால் எப்படிப்பட்ட ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறார். நான் வந்து அரிஸ்டோக்ராட்டிக், நான் வந்து சர்வாதிகார ஆட்சி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். ஜனநாயக ஆட்சி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்னா அவன் வந்து அதில் வந்து பேச்சுவார்த்தை முடித்து 2 இதுவரையும் இந்தியா வந்து வெளிப்படையாக வந்தது அந்த தகவல் கட்டாயம். ஆனால் அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து தமிழீழம் விடுதலை அடைந்த பின் நான் ஒதுங்கிக் கொள்வேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், அதாவது போரில் இறந்தவங்களோட பிள்ளைங்களை பராமரிப்பேன், அப்படி தானே சொன்னார். இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆக்சுவலாக நார்வே கவர்மெண்ட் பேசும்போது அதில் ஒத்துக்கலை. அவர் வந்து நான் வந்து சர்வாதிகார ஆட்சி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். அதோட நார்வே கவர்மெண்ட் விட்டுட்டு போயிட்டான். நல்ல அடுத்தது வந்து அண்மையில் நான் ஒரு 2-3 வாட்டி ஸ்ரீலங்கா போயிருந்தேன், கொலம்பு போயிருந்தேன். அங்கே கருணாஸ்னு ஒரு அமைச்சர், இவருக்கு ரைட் ஹேண்டாக இருந்தார், பிரபாகரனுக்கு ரைட் ஹேண்டர்.
அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் வந்து, பிரபாகரனை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்களே, ஏன் அவர்கிட்ட பிரிஞ்சு வந்தீங்கன்னு கேட்டோம். கேட்டும்போது அவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் இந்தியாவில் தலித்தும் பிராமின்ஸும் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டார். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க. எந்த தலித்தாவது ஒரு பிராமின் வீட்டில் போய் சாப்பிட முடியுமா, அல்லது காஃபி சாப்பிட முடியுமா, ஒரு பாத்திரம் இது பண்ண முடியுமான்னு. இதே மென்டாலிட்டி தான் அங்கேயும். நான் ஒரு தலித்து, சாதிய வேறுபாடுகள் இருந்துன்னு சொன்னார். 100% எஸ்ட்ரீம்னார். ஆனால் ஈழத்தமிழர்கள், அதாவது மேதகு பிரபாகரன் அவர்கள் உள்ளே வந்தப்புறம் அந்த மாதிரி பாகுபாடுகளே இல்லை என்று எல்லா நாடுகளுமே இல்லை, எல்லா நாடுகளும் சொல்லிச்சு. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். கருணாஸ் அவர் வந்து அவங்களுக்கு எதிராகிட்டார். அதனால கருணாஸ் சொன்ன இது, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சரி அது இருக்கட்டும், ஏன்னா பெரிய கதையாயிடும். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழர் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அடித்தளத்து மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஃபீல்டுக்கு அனுப்புவாராம். பிரபாகரன் ஃபீல்டுக்கு அனுப்புவார், போர் வீரர்கள், அந்த படை வீரர்களாக. அவங்க வந்து அந்த லீடர்ஷிப் இதில் வச்சுருப்பாங்க, அந்த ஹேரார்கி இருக்கு இல்லையா, அதில் வச்சுருப்பாங்க. இதுதான் எங்களுக்குள்ளால இதாகிடுச்சு, அதனால தான் பிரிஞ்சு வந்தேன். கருணாமனையும் அவர் வந்து லீடரை தானே வச்சுருந்தார், லெஃப்டினண்டாக வச்சுருந்தார். பட் அந்த டெஸ்பேரிட்டி இருந்துங்கிறார் அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை தான் அது. நான் இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஈழத்தமிழர்களும் காங்கிரஸ்காரர்களும் எதிரிகள் மாதிரியே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி தான் பேசுகிறாங்க. அது என்ன காரணம்? தமிழர்களுக்கு தெரியும் காங்கிரஸ் தான் ஈழத்தமிழர்களை காப்பாற்றினாங்கன்னு தமிழர்களுக்கு தெரியும். இது வந்து 1-2 பேர் மற்ற குரூப்புகளுக்கு தான் அது வந்து இப்போ இல்லாதையும் இருக்கிறதையும் இல்லாதையும் போட்டு குறுக்கேற்றி அதை அவங்கள பெருகேற்றி விடுறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இப்போ பரப்புரைக்கு வந்தார்ல, வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு எழுச்சி வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான எழுச்சி? தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு பெரிய எழுச்சி. குறிப்பாக கோயம்புத்தூரில் கோவையில் அவர் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வெள்ளத்தில் திக்குமுக்காடி போச்சு. ஒட்டுமொத்தமான மக்களும் அன்பு காட்டுறாரு. காரணம், நீங்களும் நானும் அன்பு காட்டணுன்னா அதில் ஒன்று சொன்னோன்னா சிரிப்போம், வெறுப்பாக பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், முறைப்போம். அவ்வளோதான். மக்களை வந்து மக்களிடம் அன்பு காட்டுகிறார், மக்களும் அவரிடம் அன்பு காட்டுகிறார்கள். அவ்வளோதான். இது வந்து வேறு எந்த அரசியல்வாதிகள்ட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியலை. காரணம், அவர்கள் வந்து தமிழர்களுக்காக, இப்போ பாரதிய ஜனதாவை பொறுத்த அளவில் தமிழர்கள் வளர்ச்சிக்காக உள்ள கட்சி இல்லை. ஏற்கனவே மழை வெள்ளம் வந்தபோது 10 ரூபா கூட வைக்கல. இப்போ நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன் சார், ஒரு மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். அந்த அமைப்பு இப்போ வந்து இங்கே இந்த இதில் வந்து தூத்துக்குடியில் 1000 பேருக்கு வந்து ஃபுட் கிட்டு 3500 ரூபா மதிப்புள்ள ஒரு கிட்டு வந்து 1000 பேருக்கு இன்ஃபோசிஸ் கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தோம், சப்ளை பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் வெள்ளத்தில் பாதித்தவங்களுக்கு கொடுத்தோம். கொரோனா பீரியடில் நிறைய ஹெல்ப் பண்ணோம். இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த இது கூட அவங்க பண்ணுறதில்ல. ஒரு சிறந்த தலைவர் ராகுல் காந்தின்னு சொல்கிறீங்க, அந்த சிறந்த தலைவரை தலைமை அமைச்சர் பிரதமர் என்ற அந்த தகுதிக்கு உங்களால் அறிவிக்க முடியவில்லையே ஏன்? இல்லை, அது வந்து காலம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். இப்போ ஏற்கனவே 2004 பாரதிய ஜனதா வந்து கட்சி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இந்தியா சைனிங்னு ஸ்லோகனை இந்தியா முழுவதும் எல்லா ஹைவேஸ்லேயும் ஹோர்டிங்ஸாக வச்சு எல்லாம் இது பண்ணி இந்தியா சைனிங்னு கொண்டு வந்து தேர்தலை இது பண்ணாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி தலைமையில் யாரையுமே ப்ரொஜெக்ட் பண்ணல. யூபிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா யாராவது பிரைம் மினிஸ்டராக வருவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்போம், சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டராக வருவாங்கன்னு. திடீர்னு வந்து இவரை வந்து மன்மோகன் சிங்கை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அவர் அடையாளம் காட்டினாங்க. ஒரு 10 வருஷம் நல்ல ஆட்சியை தந்தார். அப்படியே நல்ல மக்கள்லாம் சுபிட்சமாக தான் இருந்தாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி ஒரு நேச்சுரல் லீடராக எமர்ஜ் ஆகிட்டார். இப்போ எல்லா தலைவரும், இப்போ நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லா கட்சிகளும் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் அப்படி ஒரு யுனானிமிட்டி வந்துச்சுன்னா ராகுல் காந்தி ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக எமர்ஜ் ஆகி வருவார். பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது என்னென்னா, ஒரு பிரதம அமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தரை சொல்ல முடியாத ஒரு கீழ்நிலைக்கு வந்திருக்கிறது காங்கிரஸ். இப்போ இன்னொன்று நான் திருப்பி சொல்லட்டுமா, பாரதிய ஜனதா இன்றைக்கி வந்து மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால தான் அது வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்குது. மோடியை இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஆகையினால தான்
வீழ்ச்சி பாதைக்கு இது பண்ணுறது. அவருக்கு அகங்காரம், கர்வம், மக்களை வந்து அனுசரித்து போகாமல் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணாத அந்த நிலையை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இப்போ பிஜேபியின் வீழ்ச்சி மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரே காரணத்தாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி கட்சிகளுக்கு தங்களது இடங்களை விட்டு கொடுத்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள் போய்கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அரசியலில் வந்து கிவ் அண்ட் டேக்கு தான் அரசியல். இப்போ எல்லாம் எனக்கே வேணும்னா வந்து வேறு கட்சிகிட்ட நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கும் போது அந்த எதிர் ஆள் அவர் வந்து மிக பலமானவர் என்ற ஒரு மாயை, ஒரு தோற்றம் வரத்தானே செய்யும். இல்லை, அதாவது 10 பேர் மாயை வந்து இப்போ மோடி அவர்களும் இப்போ பிஜேபியும் வந்து நிறைய கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இப்போ தேர்தல். இதுப்போ தமிழ்நாட்டில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பாவம் டாக்டர் ஐயா ராமதாஸ் கிட்ட ரொம்ப மரியாதை உண்டு. விபி சிங்கிட்ட எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சமூக நீதினு உயிரை விடுவார். அவர் வந்து பாவம் என்ன கம்பல்சனோ அவருக்கு தெரியல, போய் அங்கே போய் அடைக்கலம் புகுந்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய இன துரோகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் குடிதாங்கி ஆமாம், அது ஒரு பெரிய இன துரோகம். சமூக நீதி பேசிகிட்டு இருந்தவர் அங்கே போய் கட்சியை அடமானம் வச்சுருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியாகவும். எங்களை போல் நாங்கள் எல்லாம் விபி சிங் கூட இருந்தவங்க. 86 விபி சிங் கட்சி ஆரம்பிக்கும்போது அதில் மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன். ஸோ இங்கே சமூக நீதிக்காகவும் இந்த இடஒதுக்கீடு கொள்கைக்காகவும் போராடி நிறைய போராட்டங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஜனதாதளத்தில் தலைமை பொதுச் செயலாளராக இருந்தேன். அங்கே சிக்தாரமையா வந்து கர்நாடகாவில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் 2002 குஜராத் இஷ்யூவில், குஜராத் கலவரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல தலைமை வேணும், மதசார்பற்ற ஒரு இயக்கம் இருக்கணும்னு காங்கிரஸில் சேர்ந்து 2002 2021 மாநில பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் இப்போ மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்குது. இது மாதிரி பாரம்பரியம் இருக்குது. பட் இவர் ராமதாஸ் அவர்கிட்டையும் ரொம்ப மரியாதை உண்டு. பட் இப்போ வந்து எப்படி தான் அவர் அங்கே போனாருங்கிறது ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. இப்போ அதாவது அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை வந்து எதிர்க்கிறாங்க. அந்த எதிராளி வந்து இன்னும் பலமானவராக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற கற்பனை. இது வந்து கற்பனை. அவர் பலமாக இல்லை, வீக் ஆகிட்டே இருக்கார். அவர் இப்போ வீக்கெண்ட் ஆகிட்டே இருக்கார். மக்களுக்கு எதிராக, அதாவது மக்கள் கருத்துக்கு தமிழக மக்கள் வந்து ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டில் வந்திருக்காங்க. அதுக்கு வந்து இந்த சில கட்சிகள் வந்து அதுக்கு தூவம் போடுறாங்க. இவர் வந்து ஜி.கே. வாசன், அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் போன்றவரெல்லாம் தூவம் போடுறாங்க. அப்போ வந்து மக்களுக்கு வெறுப்பை தான் சம்பாதிப்பாங்கிறது, அதனால் அவங்களுக்கு லாபம் இல்லை. ஒன்றிய தேர்தல்களில் தமிழ்நாடு ஒன்றை பேசும், தென்னகம் ஒன்றை பேசும், வட மாநிலங்கள் ஒன்றை பேசும், அப்படி தான் தீர்ப்புகள்லாம் வரும். இந்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் வந்து தீர்ப்பு வந்து பாராளுமன்ற தேர்தலில் தீர்ப்பு ஒரே முகமாக தான் இருக்கும். தமிழ்நாடு வந்து ஆரம்பித்து வைக்கும், அங்கே காஷ்மீரில் வந்து முடிச்சு வைப்பாங்க. ஸோ ஆட்சி அகற்றப்படும். அங்கே மதசார்பற்ற ஏற்படும் நினைக்கிறீங்களா? 100%. அதுக்கு எல்லா இடத்துலையும் காரணம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் விழிப்பாடுத்திட்டாங்க. பல்வேறு ஊர்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே எல்லாம் வந்து அந்த பழைய அந்த வேகம் இல்லை. மதத்தை வச்சு கொஞ்ச நாள் தான் வேலை செய்ய முடியும். புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்காகத்தான் மதத்தை புகுத்துறாங்க அப்படின்னு. மதத்தை புகுத்த ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் சொன்னோம் இல்லையா, தலிபான்கள் எல்லாம் படுற பாடு இன்னைக்கு சோத்துக்கொள்ளி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த உணர்வு வந்து மக்களுக்கு வந்திருக்கு. டெவலப்மெண்ட் இங்கேருந்து வந்து வெளிநாட்டு இங்கே பீகார், ஒரிசா அங்கேருந்தெல்லாம் இங்கே வந்து வேலைக்கு வராங்க இல்லையா, அந்த வேலைக்கு இங்கே வந்து அங்கே வந்து போய் சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவில் இங்கே தமிழ்நாடு நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா டெவலப்டு, அங்கே வந்து எந்த கலவரமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, மத பிரச்சனை இல்லை, நீ கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி வச்சுருந்தா ஒன்றை கொலை பண்ணுவேன், அல்லது விவசாயியாக ஒன்றை கொலை பண்ணுவேன், இந்த இது புல்டோசர் ஏற்றி கொலை பண்ணுவேங்கிறதெல்லாம் கிடையாது, அமைதி பூங்காவாக இருக்குங்கிறத வந்து அங்கேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஒரே அளவில் தான் இருக்கும். இங்கே ஆரம்பித்து வைப்போம், தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைக்கும், காஷ்மீரில் அறுவடை செய்ய போகிறோம். அரசியல் தவிர்த்து நீங்கள் சமூக செயற்பாட்டாளராக நல்ல செயல்களை, உதவிகளை எல்லாம் பொதுமக்களுக்கு செய்து வருகிறீர்கள்னு கேள்விப்படுறோம். அதை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள். 1997 செப்டம்பர் 5 அன்னை தெரசா அவர்கள் இயற்கை எழுதினார்கள். அதை வந்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருந்த நான்,
அவங்க அந்த உலகத்தை விட்டு போகிறாங்க, அவங்க விட்டு சென்ற பாதையை நம்ம தொடரலாங்கிறது மாதிரி மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 27 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து சென்னையில் ஆரம்பித்து வச்சோம். அதை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக மதர் தெரசா ஃபோரம், அன்னை தெரசா பேரவைன்னு ஒரு அமைப்பை கிளையை ஆரம்பித்து இந்தியா முழுவதும் நிர்வாகிகள் போட்டு, எல்லா ஸ்டேட்லேயும் நிர்வாகிகள் போட்டு ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சென்னையில் வந்து சூளைமேடில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அந்த ஆஃபீஸில் வந்து டெய்லி 150 பேருக்கு சாப்பாடு போடுறோம். இலவசமாக சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு போடுறோம். இலவசமாக ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை எல்லாம் இலவசம். கம்ப்யூட்டர் சென்டர், டெய்லரிங், அது மாதிரி நிறைய இது பண்ணோம். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் டெய்லரிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்குது. சமூக பொருளாதார கவுன்சில் மற்றும் WHO இது உறுப்பினராக இருந்து செயல்பட்டுருக்கு. என்ன ஒரு கான்செப்ட் இப்போ வந்து 2030 இப்போ தான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருக்காங்க UNOவில். அடுத்த நோக்கு இது உங்கள் தொலைநோக்கு பார்வை என்னன்னு, உலகத்தில் வந்து பிச்சைக்காரர்கள் இல்லாத உலகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆரம்பித்து பிச்சை எடுக்கிறவங்களை எல்லாம் அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சரோட ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுவெல்லாம் கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி ஆகும்போது படிப்படியாக 2030 பிச்சைக்காரர்கள் முழுவதுமாக முற்றிலுமாக ஒழிப்பு. உலகம் முழுதும் பிச்சைக்காரர்களை மாற்றப் போகிறீங்க. அது மாற்றுறதுக்குள்ள வியூகத்தை கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎன்ஓ வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண போகிறீங்களா இல்லை உலக அளவில் அதை பண்ண? இல்லை, நாங்கள் வந்து யூஎன்ஓவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். பிச்சைக்காரர்களை எப்படி ஒழிக்க முடியும், அந்த ஒழிக்க முடியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அதை கொடுத்துருக்கோம். அவங்க பரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க. வந்து இப்போ இது ஏப்ரல் எண்டுக்குள்ளே திருப்பியும் ஒரு இது கேட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸு ஏப்ரல் எண்டுக்குள்ளால் அதையும் நம்ம கொடுப்போம். எப்படி சாத்தியம்னு ஒரு இது கேட்டிருக்காங்க கோரி. பண்ண முடியும்னா முடியாமல் ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் நினைக்கணும். கவர்மெண்ட் நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு பேன் பெக்கிங்கை பேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 200 ஏக்கர் லேண்ட் இருந்தால் போதும். அங்கே ஒரு தன்னிறைவு பெற்று ஒரு இப்போ ஜெயிலில் எல்லாம் பண்ணுறாங்க. ஜெயிலில் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்க நிறைய பேர். எஜுகேஷன் அங்கே கல்வி ஒரு சின்ன வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸ்கூல் அங்கே ஒன்று ஆரம்பிக்கலாம். அங்கே இதில் வந்து பிச்சைக்கார மறுவாழ்வதத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். யார் அனாதையாக இருந்தாலும் அங்கே கொண்டு போட்டு அவங்கள டெவலப் பண்ணி வேலைக்கு முன்னுரிமை கொடுங்க. கவர்மெண்ட் வேலைக்கும் ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கும் முன்னுரிமை கொடுத்து டெவலப் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 2030 டார்கெட் வச்சுருக்காங்க UNO. பட் நான் என்னென்னா 2040க்குள்ளாலேயாவது உலகம் முழுவதும் கொண்டு வந்துடலாம். அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக பண்ணோன்னா இது மாதிரி சில வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் பல இடங்களில் அந்த ஆட்டோ நிறுத்தும் இடங்களில் உங்களுடைய படம் இருக்குது, அந்த அமைப்போட பேர் இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதில் வந்து அன்னை தெரசா ஆட்டோ ஓட்டுநர் நல்ல சங்கம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு சப் யூனிட்டாக தான் வச்சுருக்கோம். இதில் வந்து 1500 மட்டும் சென்னையில் மட்டும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 1500 ஆட்டோ ஃபேமிலி இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணுறது ஒரு யூனிட்டாக போட்டுக்கிட்டு தொழிற்சங்கம் மாதிரி தான். ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுவோம். நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், யூனிஃபார்ம் கொடுக்குறது, அது மாதிரி அவங்கள ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸு, அது எஜுகேஷனல் ஹெல்ப்பு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நற்செயல்கள் மூலமாக பயன்பெற்றவர்களை அப்படியே நீங்கள் காங்கிரஸ் இயக்கத்திற்கு மாற்றுகிறீர்களா? இது ஜாதி மதம் அரசியல் கிடையாது. அன்னை தெரசா மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அன்னை தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிறது ஜாதி மதம் அரசியல். பிஜேபிக்காரங்க இருக்காங்க, சிவசேனாக்காரங்க, மகாராஷ்டிராவில் எல்லாம் சிவசேனா பிஜேபிக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து அரசியலை காட்டுறது அரசியல் முகம் கிடையாது. அந்த ஆஃபீஸுக்கு உள்ளே போயாச்சுன்னா ஐம் நாட் காங்கிரஸ் மேன். எல்லா சர்வ இதுக்குள்ள மக்கள் வந்து நல்லா இருக்கணும். ஏழைகள் இல்லாத இந்தியா, ஏழைகள் வந்து நல்லா சுபிட்சமாக வாழணும். அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, எஜுகேஷனல் ஹெல்ப்பு, அதே மாதிரி டெய்லரிங், நிறைய இந்தியா முழுவதும் டெய்லரிங் யூனிட் வச்சுருக்கோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கோம். நிறைய ஏதாவது ஒன்று பண்ணி இந்தியாவில் ஒரு நிறைய மற்ற மக்கள் வந்து சுபிட்சமாக வாழணுங்கிறது. இன்னொன்று வந்து குடிசை பகுதிகளில் வந்து எப்படி டெவலப் பண்ணலாங்கிறது மாதிரி சில கான்செப்ட் நம்ம கொடுக்குறோம். ஏன் நீ ஏழையாகிறாய், அதுக்கு ஒரு புக்லெட் போட்டுரும். ஏன் ஏழை ஆகிற, நீ வந்து லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து ஆடம்பர செலவுகள், இன்னொன்று வந்து
குடிப்பழக்கம், போதைப்பொருள் அடிமை, கல்வி இல்லாத இது மாதிரிலாம் இதையெல்லாம் மாற்றி வச்சாச்சுன்னா நீயும் தன்னிறைவற்ற ஒரு மனிதனாக, நல்ல மனிதனாக, பெரிய பணம் ஏதோ ஏழ்மையை ஓட்ட முடியும். குடிசைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதை கொண்டே கொடுக்குறீங்களா? கொண்டு கொடுக்குறோம். எங்கள் பிரான்ச் வந்து ஒவ்வொரு குடிசை பகுதியிலையும் ஆரம்பிக்கிறோம். மெட்ராஸ் சிட்டியில் 1000 குடிசை இருக்குது. ஒரு 350-400 குடிசை பகுதியில் நமக்கு பிரான்ச் இருக்குது. அன்னை தெரசா பேரவைன்னு போர்டு இருக்கும். நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா பாருங்கள், அங்கங்கே ஒரு போர்டு இருக்கும். அங்கே உள்ள சுய உதவி குழுக்கள் தான் நிறைய பேர் வராங்க. அங்கே ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்டு அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது. இப்போ எல்லா பணமும் நம்ம கொடுக்கல, அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி அவங்களையே ஒரு அன்னை தெரசாவாக மாற்றுறது தான் நம்ம கதை. இங்கே வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, அரசியல் இல்லை. இந்த உங்கள் செயல்பாடுகளால் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து உயர்ந்தவர்கள் இருக்கிறார்களா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா முழுவதும் இருக்காங்க. இப்போ அஸ்ஸாமில் கூட அங்கே ஒரு இந்த இது கம்ப்யூட்டர் சென்டர், ஒரு டெய்லரிங் யூனிட் நடக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கூல் கட்ட போகிறாங்க அஸ்ஸாமில். அங்கே ஒருத்தர் வந்து இலவசமாக ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அது வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கூல் கட்டி இது பண்ண போகிறாங்க. இந்தியா முழுவதும் நீங்கள் பயணம் செய்கிறீங்க. உங்களுடைய இந்த நற்செயல்கள் தொடர தமிழன் தொலைக்காட்சி வாழ்த்துகிறது. இவ்வளவு நேரம் எங்களுடன் நீங்கள் உரையாடியமைக்கு, உங்களது கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்தமைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி. தமிழன் தொலைக்காட்சிக்கும் தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வில் ஒரு சிறந்த ஆளுமையை நேர்கண்டோம். அவருடைய கருத்துக்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடுத்த ஒரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.